கர்த்தர் நல்லவர். ஆமென். God is very good. Amen. எத்தனை பேர் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? How many of you are happy in the presence of the Lord today? மகிழ்ச்சியா இருக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படலாம், ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவராய் இருக்கிறார். ஆமென். Even though the situations might look like unhappy, but Lord is powerful enough to make us happy in that situation. எங்களுடைய வாழ்க்கையிலே எழும்புகிற சூழ்நிலைகளை கர்த்தரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். ஹalleluya. Only Lord can change all the situations that is rising against us in our life. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். The word of the Lord says that always be happy in the Lord. எப்பொழுதும். ஆமென். Always and always. எப்பொழுதும் என்றால் எப்பொழுதும் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாயிருக்க முடியாதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Lord has called us to be happy always and always. ஏனென்றால் நாங்கள் நம்புகிற தேவன் உண்மையுள்ள தேவன். ஆமென். The Lord whom we believe is truthful. ஆமென். கர்த்தர் நல்லவர். திருப்புவோம் எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles to Hebrews chapter 11. எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கும் நம்ம அந்த புத்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். Let us turn our Bibles to Hebrews chapter 11 and Genesis chapter 12. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் மட்டும் வாசிக்க போகிறேன். I'm going to read from Hebrews chapter 11 verse number 8 to 10. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக புறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுக்குள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். By faith Abraham, when called to go to a place he would later receive as his inheritance, obeyed and went, and even though he did not know where he was going, by faith he made his home in the promised land like a stranger in a foreign country. He lived in tents, as did Isaac and Jacob, who were heirs with him of the same promise. For he was looking forward to the city with foundations, whose architect and builder is God. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் மட்டும் வாசிக்க போறேன். Genesis chapter 12 verse number 4 to 8. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயை தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தை தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். So Abraham left as the Lord had told him, and Lot went with him. Abraham was 75 years old when he set out from Haran. He took his wife Sarah, his nephew Lot, all the possessions they had accumulated, and the people they had acquired in Haran, and they set out for the land of Canaan, and they arrived there. Abraham traveled through the land as far as the site of the great tree of Moreh at Shechem. At that time the Canaanites were in the land. The Lord appeared to Abraham and said, "To your offspring I will give this land." So he built an altar there to the Lord who had appeared to him. கடந்த பல மாதங்களாக நாங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற தலைப்பின்களாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். We are studying under the title Righteous One Will Live by Faith. ஏனென்றால் விசுவாசம் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். In order to overcome the challenges that we have in our life, through faith only it is possible. அதனால நாங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து நாங்கள் போதித்துக் கொண்டு வருகிறோம். That is why we are preaching from Hebrews chapter 11. இதுல ஆபிரகாமுக்கு தான் இந்த அதிகாரத்திலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே மிகவும் பிரதானமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are so many verses given to Abraham in this chapter. 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் மட்டும் ஆபிரகாமுக்கு தான் இங்கே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. From verse number 8 to verse number 19 Abraham was given importance, and he has been mentioned in these many verses. ஏனென்றால் ஆபிரகாம் தான் நமக்கு விசுவாசத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விசுவாசத்தின் தந்தையாக காணப்படுகிறார். Abraham is the father of faith, who is a great example for faith to us.
ஆனபடினாலே கடந்த 2-3 வாரங்களாக இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். For the past few weeks we are looking about the faith of Abraham. இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இங்கே 4 கட்டங்களாக இங்கே எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் பிரிக்கிறதை நாம் பார்க்கலாம். The author of Hebrews divides the faith of Abraham into 4 different stages. அதுல முதலாவது நிலை என்னன்னு சொன்னால், முதலாவது கட்டம் என்னன்னு சொன்னால் ஆபிரகாமுடைய அழைப்பு. The first stage or the first level of faith is a calling of Abraham. அது ரட்சிப்புக்கு ஒப்பிடலாம், நம்முடைய ரட்சிப்புக்கு. We can compare that to our salvation. இரண்டாவது கட்டத்தை எப்படி இத பார்க்கலாம்னு சொன்னால், ஆபிரகாம் பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே எப்படி கர்த்தரை விசுவாசிக்கிறான். The second level or the second stage of faith is in the midst of all the challenges, how is Abraham having the faith on the Lord? நாங்களும் சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி அந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், எப்படி விசுவாசத்தினாலே மேற்கொள்கிறோம் என்றது முக்கியம். Even when in our life we face challenges, in the midst of all the problems and struggles, how are we seeing the challenges? மூன்றாவது, ஆபிரகாம் தேவன் அற்புதம் செய்கிறவர், அவர் முடியாத காரியங்களை சாத்தியமாக்குற என்பதை விசுவாசிக்கிறான். Thirdly, Abraham believes that Lord is a wonder working God. கிட்டத்தட்ட 100 வயது ஆயிட்டது, ஆனால் கர்த்தர் மறுபடியும் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார் என்று அதை விசுவாசிக்கிறான். Abraham is truly believing that even at the age of 100 years, Lord is powerful enough to bless him with a child. நான்காவது, தன்னுடைய தான் தவமிருந்து பெற்ற வாக்குத்தத்தத்தின்படி பெற்ற பிள்ளையை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த பிள்ளையை ஆண்டவர் சோதிக்கும் பொழுது தகன பலியாக கொடுப்பதற்கு கூட துணிந்து விட்டான். The fourth stage or the fourth level of faith of Abraham is that after receiving the promised child, Abraham was ready to give him as a burnt offering to the Lord when Lord commanded him to do so. அப்ப அவனுடைய விசுவாசத்தினுடைய அது 4வது உச்ச கட்டம். அது This fourth level is the peak of Abraham's faith. ஆனபடினாலே நாம் விசுவாசத்தினாலே நாம் முன்னேறி நாம் செல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. So even in our lives we have to grow from one level of faith to the another level of faith. சரி, இன்றைக்கு நாங்கள் கடந்த வாரத்திலே ஆபிரகாமுடைய விசுவாச பயணம் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்த்தோம். Last week we saw about the journey of faith of Abraham. அப்ப நாம் விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரும் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். In faith all of us are having a journey in our life. 8வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக புறப்போர் இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார் என்று பார்த்தோம். In verse number 8 we read that he obeyed and went according to the word of the Lord. அப்ப நாங்கள் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் நாங்கள் இந்த தலைப்பின்களாக தான் பார்த்தோம். ஆபிரகாமுடைய விசுவாச பயணம் என்ற தலைப்பிலே பார்த்தோம். We saw about the journey of faith of Abraham in the past week. இன்றைக்கு 9வது வசனத்திலே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பிரியப்படுகிறேன். I would like to turn your attention to Hebrews chapter 11 verse number 9 today. அதை வாசிக்கிறேன். Let me read that. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே உண்டாக்கின அஸ்திவாரங்களுக்குள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். By faith he made his home in the promised land like a stranger in a foreign country. He lived in tents as did Isaac and Jacob, who were heirs with him of the same promise. For he was looking forward to the city with foundations, whose architect and builder is God. அப்ப இன்றைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு என்னவென்றால், ஆபிரகாம் இந்த பூமியிலே ஒரு மோட்ச பிரயாணி, எல்லாவற்றையும் உடையவனாக காணப்பட்டான். So Abraham was a stranger in this world, even though he had everything. அவன் ஒரு மோட்ச பிரயாணி, யாத்ரீகன் என்று கூட நாம் சொல்லலாம் தமிழ்ல. We can say that he is a journey who is taking on a journey. அப்ப பாருங்க, 8வது வசனத்திலே விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து என்ற வசனம் அங்கே பார்க்கிறோம். In verse number 8 we read that he lived as a stranger in a foreign country in the promised land. இது தமிழ்ல பரதேசி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது பலவிதமான ஒரு குழப்பத்துக்குரிய ஒரு வார்த்தை. The word stranger is mentioned in a different meaning in Tamil. இன்றைக்கு இதுக்குரிய அர்த்தத்தை நாங்க பார்க்க போறோம். We are going to see the meaning of this word. நீங்க ஒருவர் ஒன்றும் இல்லாம இருக்கிறவர்கள்னு சொன்னா ஓட்டாணி மாதிரி இருக்கிறவர்களை நீங்க எப்படி தட்டுவீங்க ஊர்ல?
So if a person is not having anything, if they are very poor and not having anything, how will you scold them? ஊர்ல எனக்கு தெரியும் ஒரு சில திட்டம் சொல்லுவாங்க பஞ்ச பிரதேசம் திட்டுவாங்க. So back in our countries they used to scold people that you are nothing. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about it? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க ஒரு பஞ்ச பிரதேசம் திட்டுவாங்க. So if you don't have anything they will scold us telling that you are nothing. அந்த அர்த்தத்திலே இங்கே ஆபிரகாம் பரதேசியை போல சஞ்சரித்தான் என்ற அர்த்தத்திலே இங்கே மொழிபெயர்க்கப்படவில்லை. So that here what is mentioned in the Bible for Abraham is not that kind of a meaning. இதுல பரதேசி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டது foreigner என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So here it actually means a stranger or a foreigner in the country. அப்ப பாருங்க நாங்களும் கூட நம்ம சுய தேசத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். நம்முடைய சுய தேசத்தை விட்டு இந்த தேசத்துக்கு நாம் வாழும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம். We also have come from a different countries and we have come from our own home country to this country. அப்ப ஆபிரகாமுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய சுய தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு ஆண்டவர் அழைக்கப்பட்ட இடத்துக்கு வந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். So even in the life of Abraham we see that he was from a different background. He left his home country, his father's country and all of his people and obeyed to the word of God and started his journey. அப்ப ஆபிரகாம் அப்படி புறப்பட்டு அவன் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகும்படியா தான் இங்கே அவன் பரதேசியை போல சஞ்சரித்தான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So this is how he started his journey and set out from his own country in order to reach to the place where Lord has commanded him to go. அப்படி என்று சொன்னா அதுக்கு நல்ல வார்த்தை சொல்லலாம் யாத்ரீகன் ஒரு மோட்ச பிரயாணி என்று நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். So we can call Abraham as a journalist who is always traveler who is always traveling. இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த தேசத்திலே வந்திருக்கிறோம் நம்ம பஞ்ச பிரதேசம்னு நம்ம சொல்ல முடியுமா? So can we call ourselves to be nothing in this country? நாங்களும் foreigner. We are also foreigner in this country. நாட்டிலே நாங்கள் ஒரு அந்நிய தேசத்தார்கள் தான். We are foreigners in this country. ஆனால் ஆபிரகாம் பாருங்க ஆபிரகாம் அப்படி வந்தாலும் கூட அவன் தேவன் கட்டி வைத்திருந்த அந்த நகரத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். So Abraham was traveling towards the city what God is going to build up. அப்ப ஆபிரகாம் ஒரு மோட்ச பயணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். So Abraham is looking forward for a city and he is traveling towards that. அப்ப அவனுடைய பயணம் வந்து ஒரு விசுவாசத்தினாலே உண்டான ஒரு மோட்ச பிரயாணம். In faith Abraham is taking an eternal journey. ஆனால் மோட்ச பிரயாணி தான். ஆனால் இந்த பூமியிலே அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் உடையவனாய் அவன் காணப்பட்டான். Although he was an eternal traveler towards the city of God, he received everything that he wants in this world. ஆனா ஆபிரகாம் ஒரு சத்தியத்தை ஜனங்களுக்கு அவன் என்ன செய்யறான் அறிவிக்க பிரியப்படுகிறான். Abraham would like to announce some truth to the people. நான் மோட்ச பயணத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்ல. நான் அவர் கட்டின அந்த நகரத்தை நோக்கி நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுதான் தனக்கு நிரந்தரம் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாகத்தான் பரதேசியை போல சஞ்சரித்தான் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The word stranger and foreigner is used here so that to mention that although Abraham is living in this world, he is actually traveling towards the eternal city. ஆமென். பாருங்க அடுத்த இன்னொரு வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். We read that Abraham lived in tents as did Isaac and Jacob who were heirs with him of the same promise. பாருங்க இந்த கூடாரவாசி என்ற வார்த்தை பாருங்க அநேக நேரங்கள்ல அதுவும் என்ன செய்யுது சில நேரங்கள்ல கிறிஸ்தவர்களாகிய நம்மை ஆபிரகாம் பரதேசியை போல சஞ்சரித்தான். அவன் ஒரு கூடாரத்திலே குடியிருந்தான். ஆனபடினால இந்த பூமியிலே நாங்கள் இந்த பூமியிலே எங்களுக்கு ஒரு வீடு இருக்கக்கூடாது நல்ல வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி யோசித்த காலகட்டங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில கடந்த காலங்களில் இருந்தது. So there was times in Christian community they used to misunderstood this truth and think that we should not have good houses in this world, rather we should live in tents like Abraham did. பாருங்க இந்த பூமியிலே நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது தவறே கிடையாது பிரியமானவர்களே. There is nothing wrong in having all the blessings that we need in this world. ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் உடையவனாய் காணப்பட்டான். Abraham was seen to have all the blessings from the Lord. அப்ப பாருங்க யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு என்ன சொன்னார்? உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன், மறுபடியும் நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார் தன்னுடைய சீஷர்களிடத்திலே. John 14 verse number 3, Lord Jesus Christ said that if I go and prepare a place for you, I will come back and take to you to be with me. அப்ப பாருங்க ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படித்தான் இருந்தது. தேவன் கட்டின அந்த நகரத்தை இயேசு கிறிஸ்து
எவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போறாரு அதை விசுவாசித்து அவன் பயணம் செய்யறான் மோட்ச பயணத்தை. So even Abraham is also looking forward for the eternal city that Lord Jesus Christ is going to build and he is traveling towards that. ஆனா ஆபிரகாமுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருந்தது. But Abraham had all the kind of blessings in this world. ஆபிரகாமை ஆண்டவர் தான் ஆசீர்வதித்தார். Lord is the one who blessed Abraham. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய பெரிய சீமானாய் இருந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். In Genesis chapter 13 verse 2 we read that Abraham had become very wealthy in livestock and in silver and gold. அப்ப ஆபிரகாமை சீமானாக்கினது யாரு? So who made Abraham to be rich like this? ஆண்டவர் தான் ஆபிரகாமை சீமானாக்கினார். Lord is the one who made Abraham to be rich. அப்படினு சொன்னா நம்ம ஒரு அம்பானி என்று கூட நம்ம சொல்லலாம். Let's say Abraham was like today's Ambani in that time. பாருங்க அப்ப ஆபிரகாமுக்கு நாங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது ஆபிரகாம் கிட்டத்தட்ட 318 யுத்த வீரர்களை யுத்தத்துக்கு கொண்டு போறான். When we see in Genesis chapter 14 we can see that Abraham took more than 300 people along with him to make a war. அப்படியே சொன்ன ஒரு வேத வல்லுநர் சொல்றார் ஆபிரகாமுக்கு 318 யுத்த வீரர்கள் மட்டும் இருந்தார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது பயிற்சிவிக்கப்பட்ட யுத்த வீரர்கள் கிட்டத்தட்ட 2000 பேர் ஆபிரகாமை சுத்தி ஒரு 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 கூட்டமே ஆபிரகாமை சுத்தி இருந்தான்னு சொல்லுகிறார்கள். So Bible scholars tell that more than 2000 people have surrounded Abraham and this 318 people were with him who are trained warriors to just make a war. ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் உடையவனாய் காணப்பட்டான். So Abraham had everything around him. அவன் கூடாரவாசியாக தான் காணப்பட்டான். He was living in the tabernacle. அது மாத்திரமல்ல अनेक வேலைக்காரர் அவனிடத்தில் இருந்தார்கள். He had so many servants for him. அவனுடைய நிறைய யுத்த வீரர்கள் இருந்தார்கள். He had trained warriors with him. அவனை சுத்தி நிறைய குடும்பங்கள் இருந்தது. There were so many people, families living around Abraham. அப்ப அந்த 2000 பேருக்கும் ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் காணப்பட்டான். So Abraham was so blessed to all the 2000 people around him. அப்ப ஆபிரகாம் பரதேசி என்றதும் ஆபிரகாம் கூடாரவாசி என்றதும் அப்படி நாங்கள் வியாக்கியானம் பண்றது தவறு பிரியமானவர்களே. So it is wrong that we misunderstood that Abraham was a stranger of just a foreigner and lived in tent. எனக்கு ஒருவர் சொன்னார் எனக்கு போய் ஞாபகம் இருக்குது இந்த பூமியிலே நான் எனக்கு ஒரு நிலமும் வேண்டாம் எனக்கு ஒரு மண்ணும் வேண்டாம் ஒரு பொன்னும் வேண்டாம் எனக்கு பரலோகத்திலே ஆண்டவர் தங்க வீதியில வீட்டை கட்டி வச்சிருக்கிறார்னு சொன்னார். So I know a person who used to tell that I do not want any place anything on this world because Lord has built a house full of gold, house made of gold in heaven. அப்ப நான் கேட்டேன் வேதத்துல இது எங்க இருக்குது அப்படி இந்த பூமியில ஒன்றும் வேண்டாம்னு. So I asked him back where does in the Bible does the Lord mention that you should not have anything in the world. அவர் வேதத்துல எனக்கு உதாரணமாய் காட்டினார். So he showed me this example of Abraham. ஆபிரகாம் பரதேசியை போல சஞ்சரித்தான் இந்த பூமியில. Abraham was like a stranger and foreigner in this world. கூடாரத்திலே குடியிருந்தான். Abraham lived in a tent. நாங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். So therefore we should also have nothing in this world and should live in a tent. தவறான ஒரு இன்டர்பிரேஷன் இந்த பூமியில எந்த ஒரு காரியத்தை சாதிக்காதபடி ஜனங்களை நடத்தி இருக்கிறது. So this is a wrong understanding and wrong meaning. So this has stopped so many people to achieve so many things. ஆபிரகாம் என்னத்தை காண்பிக்கிறான் கூடாரவாசியாக ஒரு பிரதேசியை போல சஞ்சரிக்கிறான் என்னத்தை காண்பிக்க விரும்புகிறான் இந்த உலகத்திற்கு? So what does he actually trying to say by living in the tent? இந்த உலகம் எனக்கு சொந்தமல்ல. This world did not belong to us says is the meaning of the Abraham living in tent. இந்த உலகம் எனக்கு நிரந்தரமல்ல. This world is not permanent to me. எனக்கு நித்திய வாழ்க்கை தான் நிரந்தரம். ஹalleluya. The eternal life is permanent to each and every one of us. அந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக தான் நாங்கள் இந்த மோட்ச பிரயாணத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். In order to enter into the eternal life we are having this eternal travel in this world. ஆபிரகாமுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிறைய இருந்தது பிரியமானவர்களே. Abraham had so many blessings in this world. ஆனால் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு அவன் தன்னை வித்து போடவில்லை. But we know one thing for sure, Abraham did not give himself and sold himself completely just for the blessing of the world. அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு அவன் அதோட ஒன்றி போகவில்லை. He was not united to just the blessings of this world. அந்த பண ஆசை உடையவனாய் அவன் காணப்படவில்லை. He was not seen to have to be desirous of the money. ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் உடையவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய இருதயம் முழுமையாக கர்த்தருக்கு பிரியமான இதயமாய் காணப்பட்டது. Even though Abraham had everything and all the blessings of this world in this world, his heart was totally with the Lord.
அப்ப அவருக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்தது நிறைய. So he had so many blessings in this world. அதே நேரத்துல ஆண்டவர் காண்பிக்கும் இடத்துக்கு அவன் கூடாரவாசியாய் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். At the same time he continued to travel as a tent living person based on the place wherever Lord is showing. அப்ப ரெண்டு விதமான challenges இருக்குது ஆபிரகாமுக்கு. So Abraham has two kinds of challenges. ஒன்று ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்திருக்கிற நித்தியத்துக்காக. Number one, Abraham was called by the Lord for the eternal life. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. He has all the so much of blessings of this world. இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்திலே வாழ்கிற நமக்கு இப்படிப்பட்ட challenges இருக்கு பிரியமானவர்களே. So even today who will live in England, we do have these kind of challenges. அது சில நேரங்கள் அது எங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷனா தான் காணப்படும். All the worldly blessings are tempting us now and then. நான் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமையில வந்து கர்த்தரை ஆராதிக்க போறேனா இல்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு நாங்க அதுக்கு அந்த கவர்ச்சியை இழுத்து கொள்ள போறதா ஒரு டெம்ப்டேஷன் நமக்கு இருக்கும். So on Sundays am I going to the church in order to worship the Lord, or am I tempted to go to the worldly blessing? பாருங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் எந்த சூழ்நிலையிலும் அந்த உலக பிரகாரமான பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஒட்டகங்களுக்கோ இல்ல எந்த ஒரு பணத்துக்கோ அவருடைய இருதயத்தை அவன் அதற்கு விற்று போடவில்லை பிரியமானவர்களே. Whatsoever may be the situation, Abraham's heart was not with the silver or gold or the livestock, but his heart was completely and totally with the Lord. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களும் உடையவனாய் காணப்பட்டான். But still he had all the blessings with him. ஆனா அவனுடைய ஆசை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசையா தான் இருந்தது. So even though he had all the blessings, but Abraham's heart was totally and completely towards the Lord. அடிக்கடி சபையில சொல்றது, நீங்க சொந்தமா வீடு வேண்டுங்க, நீங்க வண்டி வாங்குங்க, நீங்க எல்லாம் செய்யுங்க, ஆசீர்வாதமா இருங்க, அப்பதான் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். So I often used to tell that you can buy houses and get car, you will be blessed so that you can bless others. ஆபிரகாம் அப்படிதான் காணப்பட்டான். Abraham was seen like that. ஆனால் அவன் தன்னுடைய இருதயத்தை அந்த ஆசீர்வாதங்களுக்கு அவன் விட்டு போடவில்லை. But Abraham did not sold down his heart to just that blessing of the world. அவன் ஒரு மோட்ச பிரயாணியாய் காணப்பட்டான். He was an eternal traveling towards the eternal city. ஒரு யாத்ரீகனாய் காணப்பட்டான். He wasn't just a traveler in this world. அப்ப ஆபிரகாமிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. So there are so many things that we have to learn from life of Abraham. 1800 நூற்றாண்டிலே இங்கிலாந்து தேசத்திலே ஜான் பென்யனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். You might have heard about John Benyon back in 1800s. தேசத்திலே பெரிய ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தின ஒரு தேவ மனுஷன். He was a man of God who brought a great revival in this country. மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். He has written a book called as Eternity Traveler. வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக விற்கப்பட்ட அந்த புத்தகம் தான் அந்த மோட்ச பிரயாணம் என்ற புத்தகம். So this book was sold more than after this Bible. அந்த புத்தகம் வந்து எப்படி அந்த புத்தகத்துல என்ன அவர் எழுதினார்னு சொன்னா, அவர் ஒரு கனவு மாதிரி கிடைச்சு அவர் அந்த புத்தகத்தை எழுதினார் ஜான் பென்யன். So the man John, after receiving a dream from the God, he wrote the book. இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்று மோட்ச பிரயாணம் செல்லுறதை குறித்த ஒரு கதை. So that book talks about receiving Jesus Christ as a personal savior, being saved and then going into the eternal life. நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த புத்தகம் நீங்கள் தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்திலயும் இருக்குது. சமீபத்தில் நான் கூட அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன். அது ஒரு அருமையான புத்தகம். ஃப்ரீயா இருந்தால் அந்த புத்தகங்களை வாங்கி படியுங்கள். So if you have time, go get this book and read through. It will be a blessing to you. மோட்ச பிரயாணம். It is called as Eternal Traveler. அவர் அந்த புத்தகத்தில் எழுதுற காரியம் ஒரு மாய கண்காட்சி ஒன்று நடந்ததாம். மாய கண்காட்சி. So there was a magic show happening in a place. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. It was like an exhibition. அப்போ ஒரு மாய கண்காட்சி நடக்கும் பொழுது அது என்ன செய்யும், அந்த கண்காட்சி மாய கண்காட்சி ஜனங்களை ஈர்க்க பார்க்க தங்கட பக்கமாய். The magic shows in the exhibition used to tempt the people and attract and pull the people towards it. அப்ப விசுவாசிகளும் அது வழியாக போய் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் The believers who are saved are also going along that path. அப்ப அதுல மூன்று காரியத்தை சொல்லுகிறார். There are three things happening there. அந்த விசுவாசிகளுடைய மூன்று காரியத்தை குறித்து ஜான் பென்யன் எழுதுகிறார். So John Benyon writes about three things about that believer. அந்த விசுவாசிகளுடைய உடை வித்தியாசமா இருந்ததா. The cloth of the believer was different. இரண்டாவது பாஷை வித்தியாசமா இருந்ததா. The language of the believer was different. மூன்றாவது தராதரம் வித்தியாசமா இருந்ததா. The quality of the believer was different. அப்ப
இப்ப இந்த மூன்றை நான் விளக்க போறேன் உங்களுக்கு. I'm going to explain you these three things. அப்ப மாய கண்காட்சி நடக்கும் பொழுது, எக்ஸிபிஷன் நடக்கும் பொழுது என்ன நடக்குது? அந்த சைட்டா போய் கொண்டிருக்கும் பொழுது, So imagine that there is an exhibition with a magic show and people are walking along with it. அது அங்க பாரு, இங்க பாரு, அத பாரு, இத பாருன்னு சொல்லி நம்மை கவர்ந்து அந்த பக்கம் இழுக்க பார்க்கும் உலகத்துல நான் வாழும் பொழுது. So when we live in this world, the magic shows and everything else will try to tempt us and pull us and attract towards it. அப்ப இந்த விசுவாசிகளுடைய முதலாவது காரியம் என்ன? அவருடைய உடை வித்தியாசமா இருந்தது. So the cloth of the believers were different. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால், What is the spiritual meaning of having a different cloth from the worldly persons? விசுவாசிகள் நீதியின் சால்வையுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். The believers are having this shawl of righteousness. ஒரு நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are clothed with the righteousness. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருவருக்கும் நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. How many of you believe that you are clothed with the righteousness of the Lord over you? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற தலைப்பின்களாக நான் போய்த்து கொண்டு வருகிறேன். So I am preaching to you that righteous one will live by faith. உங்களை நீதிமான் என்று நினைத்து தான் நான் போய்த்து கொண்டிருக்கிறேன். I truly believe that you are righteous people and then I am preaching you these things. ஏனென்றால் உங்களை வேதம் நீதிமானாக தான் காண்கிறது பிரியமானவர்களே. Bible is looking at you as righteous persons washed by the blood of Christ. ஏனென்றால் நீதியின் வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because you are clothed with the righteousness of the Lord. பழைய உடையை நீங்கள் களைந்து விட்டீர்கள் பிரியமானவர்களே. You have already removed your old clothes. ஏனென்றால் பழைய உடையவன் சொன்ன நம்முடைய பாவ மனுஷன் அதை விட்டு நாம் களைந்து விட்டவங்களை விட்டு. We have already taken away the old sinful person from us. என்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நாங்கள் தண்ணீர்ல மூழ்கி எழும்பினோமோ அப்பொழுது நாங்கள் புதிய வஸ்திரம் தரித்தவர்களாக நாங்கள் காணப்பட்டு விட்டோம். On the day when we were saved and we were immersed into the water and we have taken the water baptism, we are clothed with the righteousness. பழைய உடையை நாம் தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு நீதியின் வஸ்திரம் உடையவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். We have taken away and cleared off all the old clothes and we are clothed with the righteousness of the Lord now. ஆமென். நீங்கள் ஒவ்வொருவரும் நீதியின் வஸ்திரம் உடையவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். Each and every one of you are clothed with the righteousness of the Lord. நீங்கள் நீதியின் வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கிறீர்கள். You are the one who are clothed with the righteousness of the Lord. அப்ப நீதியின் வஸ்திரம் நீங்கள் தரிக்கப்பட்டால் என்ன செய்வீங்க? இந்த பாவமான காரியங்களுக்குள்ள நீங்கள் அதுக்குள்ள போய் உங்க மைண்ட் அதுக்குள்ள கொண்டு போக மாட்டீங்க. If you are clothed with the righteousness, then you will not set your mind towards the sinful things of this world. பாருங்க, பழைய வஸ்திரம் அழுக்கான வஸ்திரம் கட்டினா என்ன செய்வீங்க? கண்ட அழுக்குகளே நம்ம போய் உட்காருவீங்க. So if you are wearing an old dirty clothes, you can go and sit anywhere and everywhere wherever you think. நல்ல cloth நீங்க போட்டுருந்தா, நல்ல விலை இந்த வஸ்திரம் போட்டுருந்தா என்ன செய்வீங்க? கண்ட குப்பைகளே நீங்க உட்கார மாட்டீங்க. But if you are wearing a precious and expensive cloth, you will not go and sit in a dirty places. அப்ப நீதியின் வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நாங்கள் ஆண்டவரை குறித்த உயர்வான எண்ணங்களில் நாங்கள் மோட்ச பிரயாணியாய் காணப்பட வேண்டும். So remember that you are clothed with a very precious righteous cloth from the Lord and you have to think about the Lord. உலக பிரகாரமாய் பாவத்துக்குள்ள இருக்கிற காரியங்களுக்கு என்னுடைய சிந்தனை போகாத ஒரு நாள். Our mind should not go behind the things that are pulling us towards the sinful things of this world. அப்ப அவருடைய உடை வித்தியாசமா இருந்ததா அவர் சொல்றார் ஜான் மனியன். So the first thing what you saw in the dream was the cloth of the believers was different. இரண்டாவது அவருடைய பாசை வித்தியாசமா இருந்ததா. Secondly, language of the believers was different. அப்ப பாருங்க, உலகத்து ஜனங்கள் பேசுறதுக்கு நாங்கள் பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்க வேண்டும். There should be difference between how we speak and how the worldly people speak. இன்றைக்கு உலகத்து ஜனங்கள் எதை பேசுகிறார்கள்? What does the worldly people are speaking today? உங்களுக்கு தான் தெரியும் என்னதை பேசுகிறார்கள் சொல்லி. You all very well know that what the worldly people are speaking. அநேக நேரங்களில் அரசியலை பற்றி பேசுவார்கள். They speak about politics. அநேக நேரங்களில் சினிமா பற்றி பேசுவார்கள். They speak about cinema. புதுசா படம் வந்திருக்கு, இந்த தியேட்டர்ல ஓடுது, அதை பற்றி பேசுவார்கள். They speak about the new films that are released. தேவனுக்கு ஒவ்வாத காரியங்களை குறித்து பேசுவார்கள். They speak about things that are not pleasing in the eyes of the Lord. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை பேச மாட்டார்கள். They will not speak about the things of the Lord and the kingdom of the Lord. எப்பொழுதும் விசுவாசிகளுடைய பேச்சு வித்தியாசமா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. So always the language and the words that we believers speak should be different from the worldly people. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு சொல்லி எபேசியர்ல அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். So Apostle Paul writes in Ephesians that do not speak bad words. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. Let not any single bad word come out of your mouth, says the Bible. உங்களுக்கு கெட்ட வார்த்தைனா என்னன்னு தெரியும்? So you know what is bad word? நிறைய பேர் alcohol பாவிச்சு கெட்ட வார்த்தைகள் பேசுறவர்கள் இருக்கிறார்கள். There are so many people who take alcohol and talk bad words. நிறைய இங்கிலாந்துலயே பாருங்க கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுவார்கள். So even in England there are so many people who talks bad
words. அப்ப நமக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை அவங்க பேசுற கெட்ட வார்த்தை தான் தெரியும். So we know all the words that they are speaking. ஆனா வேதம் சொல்லுற கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? So do you know what is the actual bad word that Bible tells? கர்த்தர் ஒரு காரியத்தை முடியும் என்று சொல்லுகிறார். If Lord says something is possible, விசுவாசத்தினாலே முடியும். through faith it is possible. சில நேரங்களில் நாங்க என்ன செய்றோம்? அவிசுவாச பேச்சுகளை பேசுறோம். Sometimes through unfaith we speak unfaithful words. ஆண்டவர் உன்னாலே முடியும் என்று சொல்லுவார் சில நேரங்கள்ல. Sometimes Lord will say it is possible for you. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுவார். Lord will tell you that through Christ you will be strengthened to do anything. அதே நேரங்களில் நான் முடியாது, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு பூச்சி புழுவன்னு சில நேரங்களில் சொல்லுவோம். So sometimes but we will say that we are good for nothing and we are useless. அப்ப பேச்சு சரியா இருக்கணும், விசுவாசிகளுடைய பேச்சு. So our words and how we speak, our language is important for the believers. அப்ப விசுவாசிகளுடைய பேச்சு வித்தியாசமா இருந்தா அந்த மாய கண்காட்சிக்கு பக்கத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது, So when the people were crossing that exhibition, the language of the believers were different. அப்ப கர்த்தருக்கேற்ற வார்த்தைகளை நாம் பேசுவோம்னு சொன்னால் எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாது. If we speak according to the Lord, then no bad words will come out of our mouth. என்ன ஒன்று அந்த மோட்ச பிரயாணிகள் அந்த விசுவாசிகளுடைய அவங்கள காணப்பட்ட ஒரு காரியம் தராதரம் காணப்பட்டதாம். Thirdly, what the John saw in the dream is that he saw about the quality of the believers who are crossing that exhibition. அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே நமக்கு ஒரு தராதரம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. So as of believers who are saved in Lord Jesus Christ, we should have a standard and a quality. ஆண்டவரை குறித்த உயர்வான எண்ணங்கள் நமக்கு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். We should have higher thoughts about our Lord. எப்பொழுதும் இந்த உலகத்திற்கு ஒத்தவசம் தரிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படக்கூடாது. We should not go along with this world and dress ourselves according to this world. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த மூன்று காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். So in the life of Abraham also we can see these three things. அவன் தான் தேவனாலே தெரிந்து ஆபிரகாமுடைய இந்த மூன்று காரியங்கள் காணப்பட்டது. So even in the life of Abraham we can see these three things in Abraham. அவன் தான் ஒரு நீதிமான், நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவன் என்று அவன் அதை நிரூபித்து காண்பித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே. So Abraham proved that he was clothed with the righteousness of the Lord. தேவனுக்குரிய காரியங்களை அவன் பேசினான். He spoke about according so that he pleases the Lord. அவனுடைய தராதரம் வித்தியாசமா இருந்தது பிரியமானவர்களே. The standard and the quality of Abraham was different. திருப்புங்க மறுபடியும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு. Please turn your Bibles once again to Genesis chapter 12. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரோனுடைய சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் என்று இருக்குது. So the Bible says that Abraham along with his wife Sarai and Lot they set out for the land of Canaan and they arrived there. பாருங்க, கானான் தேசத்திலே போய் சேர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So the Bible says that he set out for the land of Canaan and they arrived there. கானான் தேசத்தினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது கானான் தேசத்தில் இருந்தவர்கள் மிகவும் கொடியவர்களாம் பிரியமானவர்களே. So if you look at the history of Canaan, all the people who were living in Canaan, they were all very bad people. அவங்க ஒவ்வொரு விதமான அந்நிய தெய்வங்களை வணங்கினவர்களாம். They were all worshipping different foreign gods in that country. இப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே அங்கே ஆபிரகாம் அங்கே பயணம் செய்கிறான். So Abraham is traveling to such a kind of city in that place. பாருங்க, அந்த ஜனங்கள் மத்தியிலே அவன் இந்த மூன்று காரியம் உடையவனாய் காணப்படுகிறான். நீதியின் சால்வை தரித்தவனாய் காணப்படுகிறான். So in the midst of such a kind of bad people and idol worshippers in Canaan, Abraham was found to be clothed with the righteousness of the Lord. அவனுடைய பாஷை வித்தியாசமாய் இருக்கிறது. The language of Abraham was different. அவனுடைய தராதரம் வித்தியாசமாய் The காணப்படுகிறது. standard and the quality of Abraham was different. அப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, நாங்களும் பாருங்க ஒரு தேசத்துக்கு நாங்கள் பயணம் செல்லும் பொழுது அங்கே எல்லாம் அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். மிகவும் ஒரு மோசமான ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். தேவனுக்கு விரோதமான ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். அதன் மத்தியிலே நாங்கள் எப்படி வாழ்வோம்? So even when we travel from one place to another country and if in that country people are idol worshippers and are very bad according to this world, how are we going to live in such a kind of country in this world? அந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே என்ன செய்கிறான்?
தேவன் தனக்காக உண்டாக்கின அந்த நகரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறான் பிரியமானவர்களே. Even in the midst of the wicked people and in the midst of the idol worshippers and in the midst of all the bad situations, Abraham is continuing to do his eternal travel towards the city of God. இன்றைக்கும் பாவ உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So even today we are still living in this sinful world. நாங்களும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பிரியமானவர்களே. We should also live a separated life for the Lord. முற்றிலும் வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும். We should have a separated different life from this worldly people. ரோமர்ல வாசிக்கிறோம், இந்த உலகத்திற்கு நாம் ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறதால எங்களுடைய மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். So we have to separate out things in this world and be transformed according to the will of the Lord. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்க கூடாது. Let us not be in the likeness of this world. ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் வந்து ஆமென் அல்லேலூயா நம்ம சொல்லி போட்டு மற்ற 6 நாட்கள் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வாழக்கூடாது It பிரியமானவர்களே. is not just enough to come on Sundays and shout amen and hallelujah and go out into the world for the rest of the 6 days. அப்ப ஆபிரகாம் கொடூரமான ஜனங்கள் மத்தியிலே, மோசமான ஜனங்கள் மத்தியிலே, மிகவும் அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற ஜனங்கள் மத்தியிலே அவர் ஒரு தனக்கு தரிசனமான தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். We can read in the Bible that Abraham built an altar to the Lord who had appeared to him in the city where which is filled with the idol worshippers and bad people and wicked people. ஆதியாகமம் 12:7 வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். Genesis 12:7 says, the Lord appeared to Abraham and said, to your offspring I will give this land. So Abraham built an altar there to the Lord who had appeared to him. பாருங்க, அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறதை அவன் விடவில்லை. So he did not forget worshiping the Lord. எங்க போனாலும் ஜீவனுள்ள தேவனை அவன் ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். Wherever Abraham traveled to, he was always building an altar and continuing to worship the Lord. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறீர்கள். Today you are the temple of Holy Spirit. ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Holy Spirit is living within you. நாங்கள் உலகத்திலே எந்த இடத்துக்கு மூலைக்கு போனாலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஜனமாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. Wherever you go into this world, to whatever place you go, into the nook and corner of the world you go, you have to be seen worshiping the Lord. நீங்கள் எவ்வளவு வெள்ளி இருக்கலாம், எவ்வளவு பொன் இருக்கலாம், எத்தனை வீடு இருக்கலாம் என்று அது ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவருக்கு பிரியமானவர்களே. You might have so much of silver and gold and so many houses, that is not a problem for the Lord. ஆனால் உங்களுடைய இருதயம் முழுமையாக கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். But your heart has to be submitted completely and totally surrendered to the Lord. ஆபிரகாம் எந்த விதத்திலும் தன்னுடைய இருதயத்தை அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு வித்து போடவில்லை. Abraham did not sold out his heart to the blessings of this world. ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் உடையவனாய் காணப்பட்டான். So even though Abraham had all the blessings of this world, ஆனாலும் அந்த கானானியர் மத்தியிலே, அந்த மோசமான ஜனங்கள் மத்தியிலே அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தருடையதாய் காணப்பட்டது. in the midst of the Canaanites, in the midst of the wicked people, the spirit, body and soul of Abraham was with the Lord. அப்படி என்று சொன்னால் ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். So the Lord of Abraham is our Lord as well today. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya. So Lord will bless us with the same blessings of Abraham to us as well. ஆபிரகாமை போல நாங்களும் மோட்ச பிரயாணத்தை நோக்கி போவோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். So like Abraham, if we keep our focus on this eternal traveling to reach the eternal city, Lord will bless us with the same blessings of Abraham. ஏனென்றால் அவர் ஆபிரகாமின் தேவன் என்ன செய்கிறார்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். The Lord of Abraham is the one who resurrects who is dead. அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். He will call that is not existing anymore. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளை கண்டோ, எந்த சூழ்நிலைகளை கண்டோ, எந்த போராட்டங்களை கண்டோ நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் பிரியமானவர்களே. So do not be discouraged by seeing the problems or struggles that you face in your life. ஆபிரகாமை அழைத்து இன்றைக்கு ஆபிரகாமுக்கு உண்டான அந்த வாக்குத்தத்தத்துக்கு எங்களை ஆண்டவர் சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறார். So Lord has made us to receive the same blessings of Abraham through Jesus Christ. அது கிறிஸ்து மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. Through Jesus Christ we are made powerful enough to receive the blessings of Abraham. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. What a great blessing it is. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான ஆசீர்வாதங்கள் இல்ல So பிரியமானவர்களே. when we say the blessings of Abraham, it is not ordinary blessing. அதுல 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. There are 3 important blessings in Abraham's blessing.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம், spiritual blessings, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், physical blessings, பூமிக்குரிய ஆசீர்வாதம். all the worldly blessings. இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும்படியாக தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தார். So ஹalleluya. Jesus Christ died on the cross so that we receive these three blessings in our life. ஆனால் நாம் மோட்ச பிரயாணியாய் நாம் காணப்பட வேண்டும். But we have to be seen as an eternal traveler traveling towards the eternal city. இயேசுவாமி சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? So even if a man takes profits over everything in this world, what if he loses his soul, says the Lord. தேவன் கட்டின அந்த அஸ்திவாரத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். So let us continue our journey looking at the foundation what Lord has built. அப்படி நாம் போகும் பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்திப்பார். When we keep our focus on the eternal life, Lord will definitely fulfill all our needs of this world. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். The Lord who blessed Abraham will bless you as well. ஆமென். ஒரு பாடலை பாட போறோம். We are going to sing a song. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறது. ஆமென். ரோமர்ல வாசிக்கிறோம், அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் தகப்பனானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். So Lord is the one who calls things to be existing even though it does not exist. தெய்வம்
தேவனை விசுவாசித்த நல்லவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதப்பா. Our loving Heavenly Father, whatever faith Abraham had, it was considered to be righteousness for him. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தீங்க ஆண்டவரே. Lord, you called Abraham when he was a one man. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஒரு சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. Lord, you called Abraham when he was one man, and you promised that all the generations of this world will be blessed from him. ஆண்டவரே, ஆபிரகாம் மோட்ச பிரயாணத்தை நோக்கி பயணம் செய்ததை நாங்கள் பார்த்தோம் இந்த நாளிலே. Lord, today we read about how Abraham had this eternal travel in this world. இந்த நாளில் நாங்களும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக கட்டி வைத்திருக்கிற அந்த பரம கானான் நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. Even today, we, Lord, we are also traveling towards the eternal city that you have built for us, Lord. நாங்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக உண்மையை நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யும். Oh Lord, help us so that we do not sway around the left or right. Help us to continue our journey. We are asking to you, Lord, who is the beginner and finisher of our faith. உம்மை நோக்கி ஓடும் பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அநேக ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we truly believe that when we run our race by keeping our focus on you and looking at you, you will enable everything that is needed for this world. இந்த நாளிலே ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. Lord, give your children the grace to enjoy and experience all the blessings that you have given to Abraham. இந்த நாளிலே கடந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பெயர் பெயராக ஆசீர்வதிங்க தகப்பனே. Oh Lord, bless each and every single person who have come here, Lord. வருகிற நாட்களில் ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. Lord, in the coming days, let them not be put into shame. ஆண்டவரே, இந்த இங்கிலாந்து தேசத்திலே ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்துக் கொண்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொருவரும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கிருபை செய்யுங்க. Lord, you have called us and separated us out from our home country and brought us into this country, Lord. You bless each and every person name by name so that they can live a blessed life. நீங்க சொல்லுறீங்க என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Lord, you have promised us that my people will not be put to shame. தொடர்ந்து ஒருவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Continue to bless each and every one of us, Lord. இயேசுவின் நாமத்தில் In Jesus' mighty name, our dear